வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி புது மண் சட்டி. இது 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த சட்டியில் வெங்காயத்தாள் போட்டு சிம்பிளாக வெறும் வெங்காயத்தாள், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஈஸியாக முடிக்கலாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பச்சை பருப்பு போட்டேன், மஞ்சத்தூள், பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல் இதிலே போட்டுருவோம். தக்காளி பழமும் அதிலே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த தாள்லேயே இருந்துச்சு இல்லைங்களா, அந்த வெங்காயத்தெல்லாம் பொடியாக வெட்டி வச்சுட்டேன் பாருங்கள், அதையும் போட்டுருவோம். தாள் மட்டும் பருப்பு வெந்தோடனே நம்ம தாள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம், நம்ம போட்ட தக்காளி, பருப்பு எல்லாம் வெந்துருச்சிங்களா. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கட்டுங்க. இன்னும் இது வேகிறது. இது ஒரே நிமிஷங்க வெந்து போயிடும். தாள் நல்லா கலக்கி விட்டுருங்க. வெந்தோடனே நான் எப்படி தாளித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்களா, வெங்காயத்தாள் பச்சை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக பண்ணலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இறக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது அந்த கூட்டுக்கு தாளிப்பு வரும். கடுகு பொரிஞ்சிட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. நம்ம வரமிளகா போட்டுக்கலாங்க. இதில் நல்லா தாளித்து போட்டுக்கலாங்க. எந்த கீரை வகையாக இருந்தாலும் சரிங்க, கருவேப்பிலை போடக்கூடாதுங்க, ஃப்ளேவர் மாறிடும். இன்றைக்கி ஈஸியான வெங்காயத்தால் பாசிப்பருப்பு கூட்டு. சரிங்களா? மண் சட்டின்றதுனால நான் இந்த கரண்டி வச்சுருக்கேன். இது கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.